வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, எதிர்நீச்சலுடைய சீரியல் தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசும் பொருளாக மாறி இருக்கு. இப்போ அந்த சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மனம் மாறும் கதிர், குணசேகரனுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஈஸ்வரி, கலங்கி நிற்கும் குடும்பம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் டிசம்பர் 22ஆம் தேதிக்கான ப்ரோமோ வெளியாகி மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதில் கரிகாலன் குடித்துவிட்டு வந்து குணசேகரனிடம் பிரச்சனை செய்து அதை பார்த்து சக்தி மனம் அறிகிறார். அதே நேரத்தில் இதுவரைக்கும் குணசேகரனுக்கு ஆதரவாக இருந்து வந்த கதிர், தாரா மற்றும் நந்தினியின் நடவடிக்கை பார்த்து மனம் வருந்துகிறார். அந்த வகையில் எதிர்நீச்சல் சீரியல் அனைவரும் எதிர்பார்ப்பை இருந்து திருப்பங்கள் வர தொடங்கியிருக்கிறது. இதுவரைக்கும் வீட்டிற்குள் எதிர்த்து பேசினாலும் வெளியே எதுவும் உருப்படியாக செய்யாத எதிர்நீச்சல் குணசேகரன் வீட்டு பெண்களை இப்போது துணித்து விட்டனர். அதிலும் ஆதிரை குணசேகரனுக்கு பயந்திருந்தெல்லாம் போதும் என்று பெட்டி படுக்கையோட அருண் வீட்டிற்கு சென்று தஞ்சம் அடைந்திருக்காங்க ஆதிரே அவங்க. அதோடு அவருக்கு நீதிபதி கொடுத்த அட்வைஸ் காரணமாக இனி குணசேகரனுக்கு எதிராக சார்லதாவை வைத்து ஆதிரை கேஸ் போட இருக்கிறாங்க. ஏற்கனவே அப்பத்தாவை கொலை செய்தது ஏன், குணசேகரன் நான் என்று ஜனனி கேஸ் கொடுத்திருப்பது நிலையில் இப்போது ஆதிரையும் எங்க அண்ணன் தான் அப்பத்தாவை கொலை செய்தது, அருணை ஆக்சன் செய்தது என்று அடுத்தடுத்து அனைத்து உண்மைகளையும் சொல்லிக் கொண்டே வராங்க நம்ம ஆதிரை அவங்க. அதை தொடர்ந்து தர்ஷினியும் வீட்டுல குணசேகரனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. கரிகாலனுக்கும் தர்ஷினியை 2வது திருமணம் செய்துவிட வேண்டும் என்று குணசேகரன் எடுத்திருக்கும் முடிவை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று தர்ஷினி ஒரு பையனை தன்னுடைய காதலன் என்று நடிக்க கூட்டிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்றைய எபிசோடுக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதில் ஈஸ்வரி குணசேகரனிடம் தர்ஷினி அந்த பையனுக்கு எந்த சம்மதமும் இல்லைங்க என்று சொல்றாங்க. அதற்கு குணசேகரன் ஆத்தாலும் மவளும் மாத்தி மாத்தி பேசுறீங்களா என்று திட்டுறாரு. அந்த நேரத்துல குடித்து விட்டு வீட்டில் ரகளை செய்து கொண்டிருக்கும் கரிகாலன் சக்தியிடம் உன்கிட்ட ஈரம் இருக்கா இல்லையா, என நான் பேசுவது உனக்கு புரியுதா, பொய்யானா பெய்யின் என்று சொல்கிறையே. அது தொடர்ந்து கதிர் வீட்டில் இருக்கும்போது நந்தினி கதிருக்கு சாப்பாடு ஊட்டிவிட அதை கதிர் மறுக்கிறார். அப்போது தாரா சாப்பிடத்தான மாத்திரை போட முடியும் என்று கதிருக்கு சாப்பாடு ஊட்டிவிட கதிர் முகம் மாறுகிறது. இப்படியாக புரோமோ முடிவடைந்திருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக சக்தியிடம் குணசேகரன் போடும் நாடகத்தால் சக்தி மனம் மாறுகிறான். கூட்டணியில் சேர்ந்து விடுவாரா என்ற கேள்விகள் அனைவரும் இருக்கிறது. அதே போல தாரா மற்றும் நந்தினியின் அன்பை பார்த்து கதிர் இனி மனம் மாறுவாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை நோட்டிபிகேஷனோட எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.